நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் டிஎம்கேக்கு தான் போடுவேன். ஆனா மாற்றம் வரணும் அப்படிங்கறது எல்லாருக்கும் இருப்பாரு. சரி சரி. மெயினா இந்த சாராய கடை ஒன்று திறந்து வச்சிருக்கீங்க, எவனாவது இது சாராய கடை யாரு திறந்தது? எந்த புண்ணியாலும் திறந்தாங்கன்னு அவருக்கு தான் ஓட்டு போடுறீங்க. ஒரு சட்டி சாந்த தூக்குறது ஒருவனுக்கு தெம்பு இல்ல. இப்ப சாராய கடை நாங்க வேலை நீங்க சாராய கடை அடைக்க சொல்றீங்க, ஆனா சாராய கடையை திறந்த கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போடுறீன்றீங்க. என்ன செய்ய சொல்றீங்க? மாத்தி பண்ணுவோம். மாத்தி யாருக்கு ஓட்டு போடலாம்? ஓட்டு யாருக்கு போடணும்னு சொல்லக்கூடாது. உங்க தொகுதி எம்பி பேர் தெரியுமா? மாணிக் தாக்கூர். ஓவர் நைட்ல வந்தாரு. என்னைக்கு? போன பீரியடுக்கு முன்னாடி ஓவர் நைட்ல வந்து நிறுத்தினாங்க, ஜெயிச்சாரு. 5 வருஷமா உங்களுக்கு நீங்க ஒண்ணும் பண்ணவே இல்லன்னு தானே ஓட்டு போடுறோம். ஓட்டு கேட்கலதான் வந்தாரு. அதுக்கப்புறம் ஆளவே 500 ரூபா கொடுக்கும்போது வந்தாரு. 500 ரூபா ஓட்டுக்கா? 500 ரூபா கொடுக்கும்போது வந்தாரு. அதான் 500 ரூபா எதுக்கு கொடுத்தாரு? ஓட்டு போடுறதுக்கு தான். ஓட்டு போடுறதுக்கு எப்ப போன எலெக்ஷனுக்கா? பல வீட்டு காசு கொடுக்கும்போது வருவாரு. அப்ப 500 ரூபாய் அதையும் அந்த காசையும் காக்கா கார்ல கட்டி விடுவாரு. அது பாதி எடுத்துட்டு பாதி எங்கிட்ட கொடுக்கும். காக்கா யாரு? ஏதோ ஒண்ணு ஒரு அல்ல கேட்டு கொடுத்து விடுவாரு. அது பாதி எடுத்துட்டு எங்கிட்ட பாதி கொடுக்கும். சரி, மோடி வந்து தமிழ்நாட்டுல ஒரு எம்பி கூட இல்ல. வருவாங்க, இந்த தடவை வருவாங்க. வீடு கொடுத்திருக்காரு. நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன். சரி. அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்துல பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்துல இந்த ஏரியால ஒரு 10 பேர் வாங்கியிருக்கிறோம். சரி. அதுல எந்த மாற்றம் கிடையாது. இந்த ஓட்டு டிவி தாரேன், காத்தாடி தாரேன், இதெல்லாம் தாரேன்னு சொல்றதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான ஏதாவது இலவசம் கொடுங்க. அவன் அதுல இருந்து அப்படியே லிப்ட் ஆகி அவன் ஆக்கப்பூர்வமா தானே மோடி வீடு கொடுக்குறாரு, இன்னும் லோன் கொடுக்குறேன்றாரு. எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கு. சரியான போட்டியாளர் இல்ல தேடிக்கிட்டு இருந்தா. இவர் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, கப்பு போயிட்டாரு. இப்ப ராதியா சரத்து மாதிரி இந்த பெண்களுக்கு எல்லாம் தெரியும், வந்திருக்கா, எல்லாரும் தெரியும். நல்ல போட்டியாளர் தானே. எல்லாரும் பாத்துக்கிட்டாரு. அவங்க பூர்வீக சொத்து வித்து டிப்ப வாங்கினாங்க. பஸ் எல்லாம் அதுலதான் வாங்கினாங்க. நீ தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொன்னாரு. யாரு சொன்னது? பொன்முடி. நான் அதை புதிய தலைமுறை டிவில பார்த்தேன். இதே ஜெயலலிதா வந்தா என்ன இருக்கும்? வீட்டுக்கு போகும்போது வெறும் ஆளை தான் போக முடியும். அப்ப முதல்வர் பயப்படுறாரா அமைச்சர்களுக்கு? இதுக்கு அதானே அர்த்தம். இதை நான் வேற சொல்லணும். இதுக்கு அர்த்தம் என்ன? கெஞ்சிக்கிட்டு இருக்கவே கூடாது. நீ எங்க அப்பா காலத்துல இருந்த அம்மா காலத்துல இருந்தாலும் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு தப்பு பண்ணனா உடனே போயிருவேன். பொறுப்பு நான் தான் இருக்கேன் தலைமை. அடுத்த நிமிஷம் ஆள் இருக்க மாட்டேன் அப்படின்னால இது இருக்கும். உங்க இதுல விருதுநகர் தொகுதியில அமைச்சர் KK சார் இருக்காருல்ல, ஒரு பேப்பர் எடுத்து ஒரு அம்மா தலையில அடிச்சது தெரியுமா? தெரியும். KK சார் கடைக்கு எதிர்த்தாப்புலதான் உங்க வீடா? என்னைய வந்து அவர் தெரியும். இல்ல, எதுக்கு அடிச்சாரு அந்த அம்மாவை தலையில தெரியல. நாங்க அவர் வீட்டு வரைக்கும் உள்ள போய் குழம்பு வாங்க போற வரைக்கும் பழக்கம். அதனாலதான் திமுக ஓட்டு போறீங்களா? அதனாலதான் இல்ல. அதனாலதான் இல்ல. அவருக்கு கருணாநிதி ஒரு வகையில எங்க அது ஒரு ஜாதி பட்டுன்னு வைங்களேன். யாரு திமுக ஓட்டு போடுறதுக்காண்டியா? அதுக்காக அவர் எங்காலும் நான் சொல்ல வரல. அது ஒரு பிரியம். இந்த தடவை மாத்தி போடுவோம். மாத்தி போடுங்க, அப்பதானே உங்ககிட்ட போடுவான். சரி, இதெல்லாம் நல்லா போட்டு விடுங்க. எல்லா டிவி இது எடுத்து நீங்க வந்திருக்க என்ன டிவி? இது வந்து தினசேவல். சரி சரி போடுங்க. போட்டு வரேன். மெயினா போடுங்க. ஆனா இது போதும். நம்ம ரொம்ப உண்மையா பேசிக்கிறோம். காலையா பேசுங்க, உண்மையா பேசுங்க, உண்மையா பேச. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் டிஎம்கேக்கு தான் போடுவேன். இப்ப வரைக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டிருக்கேன். அவங்க தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ 2வது டிஎம்கேக்கு போடுவேன்னு வைங்க, அவ்வளவுதான். ஆனா மாற்றம் வரணும் அப்படிங்கறது எல்லாருக்கும் இருப்பாரு. சரி சரி சரி. அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. இப்ப ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்கல்ல, கொடுத்தா காசு வாங்குவீங்களா? பின்ன ஊர் யாரு பணத்தை நேத்து அவங்க எடுத்த பணத்தை இன்னைக்கு கொடுக்குறாங்க. இதுல என்ன தப்பு? இல்ல அவங்க நேத்து எடுத்துட்டு போன பணத்தை இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஒன்னும் இந்த 100 கோடி 150 கோடி 1000 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? அந்த பணத்தை இன்னைக்கு கொடுக்குறாங்க. உங்க தொகுதி எம்பி பேர் தெரியுமா? மாணிக் தாக்கூர். ஓவர் நைட்ல வந்தாரு. என்னைக்கு? போன பீரியடுக்கு முன்னாடி ஓவர் நைட்ல வந்து நிறுத்தினாங்க, ஜெயிச்சாரு. ஆமா. இப்ப நீங்க நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்றீங்க. 5 வருஷமா உங்களுக்கு நீங்க ஒண்ணும் பண்ணவே இல்லன்னு தானே ஓட்டு போடுறோம். அப்ப ஒண்ணுமே பண்ணலன்னாலும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவீங்களா? இல்ல, இப்ப நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவேன்றீங்க. நீங்க சொல்றீங்க எங்க எம்பி வந்து ஓட்டு கேட்கலதான் வந்தாரு, அதுக்கப்புறம் ஆளவே 500 ரூபா கொடுக்கும்போது வந்தாரு. 500 ரூபா ஓட்டுக்கா? 500 ரூபா கொடுக்கும்போது வந்தாரு. அதான் 500 ரூபா எதுக்கு கொடுத்தாரு? ஓட்டு போடுறதுக்கு தான். ஓட்டு போடுறதுக்கு எப்ப போன எலெக்ஷனுக்கா? பல வீட்டு காசு கொடுக்கும்போது வருவாரு. அப்ப 500 ரூபாய் அதையும் அந்த காசையும் காக்கா கார்ல கட்டி விடுவாரு. அது பாதி எடுத்துக்கிட்டு பாதி எங்கிட்ட கொடுக்கும். காக்கா யாரு?
ஏதோ ஒண்ணு ஒரு அல்லக்கையில் கொடுத்து விடுவாரு, அது பாதி எடுத்துட்டு எங்கிட்ட பாதி கொடுப்போம். சரி, அவ்வளவுதான். இல்ல இப்ப வந்து இப்ப போன ஆட்டி உங்களுக்கு வந்து நீங்க இந்த வாட்டியும் மானியத்தை தான் ஓட்டு போடுறேன்றீங்க. இப்ப 5 வருஷமா உங்க தொகுதிக்கு என்ன பண்ணிருக்காரு அவரு? அதான் என்னன்னு சொன்னேன், ஒண்ணும் பண்ணல. கடைசி கட்டத்துல வந்து இந்த மெர்க்குரி வெளிச்சம் போட்டு விட்டுருக்காரு. லாஸ்ட் ஃபைனல் முடியும் போது அது எம்பி போட்டாரா ஊராட்சி போட்டுச்சா? பண்டில இருந்து போட்டுருக்கதாக சொன்னாங்க. எது எப்படி லைட் எப்படி எம்பி பண்ல வரேன்? அது ஊராட்சியில போட்டுருக்கா. அவங்க சொன்னதான கேள்வி, நான் என்ன கூடயா இருந்தேன். அப்ப வந்து இப்ப திரும்ப வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா எம்பி காசு விடுன்னு வருவாரு? எல்லாரும் காசு கொடுப்பாங்க. அப்ப நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், எல்லாரும் காசு கொடுக்குறாங்கன்னு வைங்க, இவங்களை நீங்க பிடிக்காம என்ன செய்யறீங்க? இந்த இவங்க போய் அங்க போய் பெட்டியில பிடிச்சா இங்க போய் பெட்டியில பிடிச்சான்னு சொல்றீங்கல்ல, தொகுதி பூரா கொடுக்குற காசை தேக்கி வச்சிருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும்? தேர்தல் கமிஷனர் சொன்னா அவர் நான் கேஸ் போட்டு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு நடவடிக்கை எடுக்கல. இப்ப வந்து இப்ப மானியத்தவரும் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலன்றீங்க, ஆனா திரும்ப ஏன் அவருக்கே ஓட்டு போடுறீங்க? அதுதான் என்ன சொல்றேன், ஒண்ணுமே செய்யலனாலும் அதுலயும் ஒரு சில நன்மை இருக்கும். என்ன நன்மை இருக்கு? ஒண்ணுமே செய்யாமலாவது அவர்கள் அங்க இருந்துக்கிறாருல. ஒண்ணுமே செய்யலனாலும் பரவாயில்ல, நமக்கு வேண்டாம் செஞ்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல இப்ப வந்து மோடி வந்து தமிழ்நாடு வந்து வீடு கொடுத்திருக்காரு. நான் ஒரு வீடு கூட வாங்கியிருக்கேன். நீங்க மோடிட்ட வீடு வாங்கிட்டு மானியத்தவருக்கு ஓட்டு போடுறீங்க. மோடி வந்திருக்காருன்னா இப்பதானே நீங்க மோடி நான் இருக்கணும். மோடி வந்து தமிழ்நாட்டுல ஒரு எம்பி கூட இல்ல. வருவாங்க, இந்த தடவை வருவாங்க. இல்ல எம்பி இல்ல, ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி வரலங்க. அது வீடு கொடுத்திருக்காரு. நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன். சரி, அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்துல பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் இந்த ஏரியால ஒரு 10 பேர் வாங்கியிருக்கிறோம். சரி, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இனிமேலும் நீங்க வந்தாலும் இந்த வீடு இந்த ஓட்ட டிவி தாரேன், காத்தாடி தாரேன், இதெல்லாம் தாரேன்னு சொல்றதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான ஏதாவது இலவசம் கொடுங்க. அவன் அதுல இருந்து அப்படியே லிப்ட் ஆகி அவன் ஆக்கப்பூர்வமா தானே மோடி வீடு கொடுக்குறாரு, இன்னும் லோனு கொடுக்குறேன்றாரு. அது லோனும் கூட கொடுங்க, மாவட்ட லெவல்ல பேங்க்ல கொடுக்க சொல்லுங்க, அதை நீயே கட்டிக்கோன்னு சொல்லுங்க. நீங்க ஜோர போட்டு எல்லாத்தையும் போட்டு இவனுக்கு மெயினா சாராய கடை ஒண்ணு திறந்து வச்சிருக்கீங்க. எவனாவது சாராய கடை யாரு திறந்தது? எந்த புண்ணியாலும் திறந்தாங்கன்னு அவருக்குதான் ஓட்டு போடுறாங்க. ஒரு சட்டி சாந்த தூக்குறது ஒருவனுக்கு தெம்பு இல்ல. இப்ப சாராய கடை நாங்க இருந்து வேளாச்சு, நீங்க சாராய கடை அடைக்க சொல்றீங்க, ஆனா சாராய கடையை திறந்த கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போடுறேன்றீங்க. என்ன செய்ய சொல்றீங்க? அடுத்து இப்ப சரி, இப்ப நீங்க வந்து மாத்தி பண்ணுவோம். மாத்தி யாருக்கு ஓட்டு போடலாம்? ஓட்டு யாருக்கு போடணும் சொல்லக்கூடாது. இனிமேல யாருக்கு போட மாற்ற நீங்க மாறினா தானே மாறுவாங்க. கண்டிப்பா மாறுவாங்க. எல்லாரும் பிரதமர் மோடி முதல்ல சொல்லிருக்கல, எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கு. சரியான போட்டியாளர் இல்ல தேடிக்கிட்டு இருந்தா. இவர் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, டப்புன்னு போயிட்டாரு. இப்ப ராதியா சரத்து மாதிரி இந்த பெண்களுக்கு எல்லாம் தெரியும், வந்திருக்கா, எல்லாரும் நல்ல போட்டியாளர் தானே. எல்லாரும் பாத்துக்கிட்டு அப்புறம் சரியான அவங்க 89ல இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரத்குமார் ஒரு கட்சி வச்சிருந்தாரு, இப்ப கட்சி இப்ப பிஜேபி இணைஞ்சிருக்காரு. நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்தா தானே வந்து வளர முடியும். வாய்ப்பு கொடுப்போம். சரி, நீங்க வாங்க, போதும். நம்ம ரொம்ப உண்மையா பேசிக்கிறோம். காலையா பேசுங்க, உண்மையா பேசினா தானே தெரியும். அதனால ஒண்ணு இல்ல. இப்ப திமுகல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் சமூக அம்மா பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து சாதியை சொல்லி பேசுறாரு. பஸ்ல இலவச பஸ், ஓசி அவங்க பூர்வீக சொத்து பத்தி டிப்போ வாங்கினாங்க. பஸ் எல்லாம் அதுலதான் வாங்கினாங்க. என்ன ஓசி பஸ் அப்படிங்கிறது சொல்றாரு. இதை யாரும் கேட்கல. எனக்கு என் வீட்டுக்காரிக்கு ஓசியா கொடுத்து என்கிட்ட துட்டு வாங்கிட போறாங்க. மழைய பூரா பஸ்ஸும் ஒழுகுது, ஒன்றும் உருப்படி கிடையாது. ரெண்டாவது என்னது, ஓரளவு என்னத்தையோ ஓடுது, அவ்வளவுதான் சொல்லிக்கலாமே தவிர மெயினா ஒன்றும் சொல்ற மாதிரிலாம் இல்லை. இந்த பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களெல்லாம் ஸ்டாலினே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, யாரும் அமைதியா பேசுங்க, வெளியே இருந்தா எனக்கு தலையை நிமிர்ந்து பார்க்க முடியல, பிரச்சனையா இருக்குங்காரு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தகவல் வரும்போதே டீம்ல இருந்து தூக்கிடணும். தூக்குனால அவன் பயப்படுவான். பொறுப்புல இருக்கிறவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது, பேசவே கூடாது, செயல் தான் இருக்கணும். நான் தான் லவன் பேசிட்டேன், அங்க பேசவே கூடாது, செயல் தான் இருக்கணும். செயல் இல்லையே, என்ன பண்றது? ஜெயலலிதா 11 தடவை மந்திரி அமைச்சாங்க, எவனாவது பேச முடியுமா? ஏன் எம்ஜிஆரே ஆரம்பிக்கிறப்ப திருநெல்வேலியில ஏதோ பேசினாரு, போகும்போது வெறும் ட்ரெயின்ல தான் போனாரு. ஏன் அது தெரியல? ஆரம்பிக்கிறப்ப இங்கே ட்ரெயின் இங்க பேசினாரு, திருநெல்வேலியில ஏதோ பேசினாரு, போகும்போதே பதவி கிடையாது, அவர் வெறும் ஆளாத்தான் போனாரு. அப்ப முதல்வர் பயப்படுறாரா அமைச்சர்களுக்கெல்லாம்? இதுக்கு அதானே அர்த்தம். இதை நான் வேற சொல்லணும். இதுக்கு அர்த்தம் என்ன?
கெஞ்சிக்கிட்டு இருக்கவே கூடாது. நீ எங்க அப்பா காலத்துல இருந்த அம்மா காலத்துல இருந்தாலும் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு தப்பு பண்ணனா உடனே போயிருவேன். பொறுப்பு நான் தான் இருக்கேன் தலைமை. அடுத்த நிமிஷம் ஆள் இருக்க மாட்டேன் அப்படின்னால இது இருக்கும். சும்மா கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு இருந்தா வேலைக்கு. அதான் நீ தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு சொன்னாரு. யாரு சொன்னது? பொன்முடி. நான் அதை புதிய தலைமுறை டிவியில பார்த்தேன். இதே ஜெயலலிதா வந்தா என்ன இருக்கும்? வீட்டுக்கு போகும்போது வெறும் ஆளை தான் போக முடியும். போஸ்டிங் எல்லாம் இருக்கவே இருக்காது. 5 நிமிஷத்துல தூக்கிடுவாங்க அந்த அம்மா. இப்ப அவங்க நான் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும்னாலும் அந்த அம்மா அசால்ட்டா எதையும் செஞ்சிடறாங்கல்ல. தலைமை பொறுப்புல இருக்கிறவனுக்கு அதுதான் இருக்கணும். சும்மா போட்டுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு. உங்க இதுல விருதுநகர் தொகுதியில அமைச்சர் KKS சார் இருக்காருல்ல, ஒரு பேப்பர் எடுத்து ஒரு அம்மா தலையில அடிச்சது தெரியுமா? தெரியும். அவர் வீட்டுக்கு எதிர்த்து. யார் வீட்டுக்கு எதிர்த்து? KKS சார் கடைக்கு எதிர்த்தாப்புலதான் உங்க வீடா? என்னைய வந்து அவர் மட்டும் தெரியும். இல்ல எதுக்கு அடிச்சாரு அந்த அம்மாவை தலையில? தெரியல. தெரியாது. நாங்க அவர் வீட்டு வரைக்கும் உள்ள போய் குழம்பு வாங்க போற வரைக்கும் பழக்கம். அதனாலதான் திமுக ஓட்டு போடுறீங்களா? அதனாலதான் இல்ல. அவருக்கு கருணாநிதி ஒரு வகையில எங்க அது ஒரு ஜாதி பற்றுன்னு வைங்களேன். யாரு திமுக ஓட்டு போடுறதுக்காண்டியா? உங்களுடைய ஜாதி பற்று அப்படின்னு அதுக்காக அவர் எங்காலும் நான் சொல்ல வரல. அது ஒரு பிரியம். இந்த தடவை மாத்தி போடுவோம். மாத்தி போடுங்க. அப்பதானே உங்ககிட்ட போடுவோம். சரி, இதெல்லாம் நல்லா போட்டு விடுங்க. எல்லா டிவி இது எடுத்து நீங்க வந்திருக்க என்ன டிவி? இது வந்து தினசேவல். சரி போடுங்க. போட்டு விடுறேன். மெயினா போடுங்க. ஆனா இதை பண்ணி சொல்லிடுங்க. ரூபா குடுக்கறவங்கள முதல்ல பிடி. இந்த 5க்கும் 10க்கும் அல்லாடுறவனை போய் அவனை போய் கடல்ல போட்ட பெருங்காயம் மாதிரி ஜனங்கிட்ட குடுக்குற காசு என்ன? ஆமா ஆமா. இத போய் எங்க நீ தேடி கண்டுபிடிக்க? அங்கேயே டப்பாயில் இருக்கும்போது பெருங்காயத்தை பிடிக்காம விட்டு கடல்ல போட்டதுக்கு அப்புறம் அதை போய் எங்க தேடி பிடிச்சிக்கிட்டு இருக்க? அதை முதல்ல சொல்லி இதெல்லாம் செய்ய சொல்லுங்க. சரி, ரொம்ப வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு?